ஹலோ மக்களே, இன்னைக்கான முதல் ப்ரமோவில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா வந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சாங்களா. ஸோ அதை பற்றி வந்து கானா வினோத் அவர்கள் வந்து உட்காந்துருந்தார். அவர் ஏன் நீங்கள்லாம் போயிட்டு டார்கெட் பண்ணி வெறுப்பேற்றுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை எதனா கேட்பார் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா வந்து அந்த கான்செப்டே எடுத்துகிட்டு வரல போல இருக்குது. ஸோ அது வேறு கான்செப்ட் எடுத்துருங்க. என்ன கான்செப்ட்னா, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தெல்லாம் எல்லாருமே வராங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து வரும்போது இவங்கள பார்த்தா பயம், இவங்கள பார்த்தா வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. யாரை சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம விக்ரம் அவர்கள் இருந்திருக்காரு. விக்ரம் அவர்கள் எழுந்து ஸோ நம்ம பார்வதி அவர்கள் தான் சொல்கிறாரு. பார்வதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பார்வதி அவங்க அம்மாவை பற்றில பயங்கரமான பயம் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. பார்வதி சேர்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி வேறு லெவலான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேரும். ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள். ஸோ பார்வதி அவர்கள் எடுத்தாலே வந்து ஸ்டார்டிங் 5 வீக்ஸ் பயங்கரமாக ரகலை கேகலை சண்டை கிண்டை பிக் பாஸை மதிக்காத ரூல்ஸை பிரேக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வேலிடான ஒரு விஷயம். ஸோ அது வந்து பிக் பாஸ் வந்து டிசர்வ்டு. ஸோ பிக் பாஸ் வீட்டில் இது மாதிரிலாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதுமாதிரி ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடிய கூடாது. பட் வந்து கம்பேர் டு இப்போ அது எல்லாமே ஓரளவுக்கு அக்செப்டன்ஸான ஒரு விஷயங்கள் தான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பான விஷயங்கள் கிடையாது. அதுதான் வந்து விக்ரம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து பார்வதி வந்து ஃபுல்லாக வந்து வேறு இதில் டைவெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ காதல் வலையில் விழுந்துட்டாங்க. அதில் விழுந்து டோட்டலாக வந்து அவங்க வேறு மாதிரி மாறிட்டாங்க. அதில் மாறுனதுலேருந்து காதல் மட்டும் பண்ணல, கண்ட கர்மாந்தடியும் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் வேறு பண்ணதால் ஸோ பாருக்கு வந்து என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு டோட்டலாக தெரியாமல் ஸோ பயங்கர பிளாங்கில் இருக்காங்கன்றதா உண்மை. ஓகேங்களா. இதுதான் வந்து விக்ரம் அவர்கள் சொல்கிறார். அப்போ கானா வினோத்தும் சொல்கிறாரு. ஸோ பாருக்கு தான் பயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை தானே. ஸோ பாருக்கு தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு அறிஞ்சு தப்பு பண்ணியிருக்கீங்க, வந்து அறியாமலும் தப்பு பண்ணியிருக்க மாதிரி பாரு இருக்காங்க. ஸோ அப்பா வந்து தேர்டாக வந்து சபரி வர்றாரு. சபரி என்ன சொல்கிறாரா, ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து பாரு வந்து நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து உங்களெல்லாம் ஃப்ரீஸ் டாஸ்க்னு எனக்கு வந்து ஃப்ரீசர் டாஸ்க்ன்றாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி அந்த சபரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பாரு வந்து அந்தளவுக்கு பயப்படாத கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது. பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தவறுகள் செஞ்சுருக்காங்க. ஓரளவுக்கு செஞ்சால் பரவாயில்ல. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் மைக்கை மறைச்சி பேசுறது, ப்ரைவேட்டாக பேசுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணதால் ஸோ பாருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, நம்ம வந்து நிறைய தவறுகள் செஞ்சுட்டோன்ட்டு. ஏன்னா வந்து அமித் கிட்ட பேசும்போது அமித்னு சொல்லிட்டாரு, நீ பண்ணது வந்து ஒரு சில தவறுகள் கிடையாது, அதுக்கும் மேலே அந்த மாதிரி தவறுலாம் செஞ்சுருக்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வராங்க உங்களை திட்டுறது வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. திட்டுவாங்களா என்ன பண்ணுவாங்களோ தெரியாத மாதிரி வந்து நம்ம அமித் அவர்கள் வந்து பாருக்கு ஒரு சஜஷன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து பாரு வந்து டோட்டலாக வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் பண்ணுறது தப்பா, நான் வந்து இது பண்ணுறேன், நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதுதான் காரணம். ஆனால் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக வீட்டை விட்டுலாம் வெளில போக மாட்டாங்க. பிக் பாஸே அமிச்சா கூட அவங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அவங்க. கனி அவர்கள் யாரும் சொல்கிறாங்கன்னா ஆதிரியை தான் சொல்கிறாங்க. ஆதிரிக்கு வந்து அவங்க அம்மா பார்த்துக்கணும், குற்ற உணர்ச்சி இருக்குது. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணும், சூப்பராக பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. நம்ம அந்த ஒரு செக்மெண்ட்டை பார்க்கல. ஸோ ஆதிரியை வந்து அவங்க ஃபேமிலி பற்றி அவங்க அம்மா பற்றி நிறைய ஷேர் பண்ணி கனிக்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் வந்து கனி வந்து ஒரு நபரை அட்ரஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கணும், நல்லா ஏர்ன் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. தவறு கிடையாது. பட் வந்து ஆதிரைக்கான செகண்ட் ஆப்ஷன் வரும்போது அவங்க அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா. உங்களுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து ரொம்ப பெரிய விஷயம். பிக் பாஸ் உள்ள என்ட்ரியே பெரிய விஷயம். அதில் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்கும்போது வந்து ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணியிருக்கலாம், வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், அவங்களோட கேமை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ மக்கள் வெளியில் வந்து என்ன பேசிக்கிறாங்க, ஆதிரை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுகிறாங்களோ அதை பற்றி யோசிச்சு அதை பற்றி உள்ளே என்ன போய் பயங்கரமாக ஒரு பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அது பண்ணாமல் இருந்ததால் எனக்கு கொஞ்சம் மனம் வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்துக்குமே. ஏன் வந்து இவங்க இதெல்லாம் பண்ணலை, இவங்களுக்கான ஆப்ஷன் கொடுத்துமே யூஸ் பண்ணிக்கலையே அப்படின்னு தான் என்னது எனக்கு தோணுச்சு. பட் ஆதிரை வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, அவங்க வேறு மைண்ட் செட்டில் இருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யார் வந்து சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதிரை ஃபேமிலி வந்து எஃப்ஜே வந்து கொஞ்சம் பயம் அவனுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கிடையாது, நிறையவே பயம் இருக்கும். ஏன்னா வந்து எஃப்ஜே பண்ண விஷயங்கள் ஆதிரை கூட எந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தாருன்றது அவங்க ஃபேமிலியும் மற்றும் மக்களும் எல்லாமே உலகமே பார்த்துருக்கு. இவ்வளோ பேரை பார்த்துமே வந்து எஃப்ஜே வந்து நான் அவன் இல்லை இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தார். நான் அந்த தவறு செய்யலை, நான் அப்படி அவங்ககிட்ட பழகலை, அவங்ககிட்ட அப்படி பேசலான்னு சொல்லியிருந்தார். நிறைய விஷயங்கள் பண்ணார். ஸோ இப்போ நம்ம வந்து சுச்சுவேஷனாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவர் ஃப்ரெண்ட்ஷிப் மீறி சில விஷயங்கள் வந்து பேசினார், பழக்க வழக்கங்கள்லாம் அப்படி இருந்துச்சு. இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு எஃப்ஜே வந்து ரொம்ப நல்ல பையனாட்டுமே,
நான் வந்து அந்த மாதிரி அவங்ககிட்ட நினைக்கல, நான் அவங்ககிட்ட அந்த மாதிரி பேசலை, அவளாம் என்கிட்ட வந்து பேசினா நான் என்ன பண்ண முடியும், நான் அந்த மாதிரி மைண்டே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருந்தார். ஸோ அது ஆதிரை எப்படி அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னே தெரியல. ஆதிரை வந்து இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சாயத்தை வச்சுருந்தா ஆதிரை இப்போ வந்து டாப் 5 வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, டாப் 5 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து ஆதிரை வந்து அந்த பஞ்சாயத்தே வைக்கல, அதுதான் பிரச்சனையே. கோர்ட்டில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. கோர்ட்டில் வந்து விக்ரம் ஆப்போசிட் வக்கீலாக இருந்தது. ஸோ வக்கீலாக இருந்ததில் சிம்பிளாக அந்த மேட்ரியை முடிச்சிட்டாரு. பெரிய விஷயம் ஆக்காமல் சிம்பிளாக ஓகே ஆதிரை சாரி ஆதிரை தப்பு தான் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்க அதுக்கப்புறமாவது வந்து போய் பேசியிருக்கலாம், நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினேன், அது மாதிரிலாம் இருந்தல்ல, இதெல்லாம் என்னது அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு அவங்கன்னா ஒரு கிளாரிட்டிக்காக வந்தாங்க. அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காம கடைசி வரைக்கும் இப்போ ஜாலியாக ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு ஜாலியாக இருக்காங்க, தவிர்த்து அந்த ஒரு விஷயத்துக்கான ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து சில உறவுக்காக உயிருக்காக நேசிக்கிறோம்ல, ஸோ அவங்களாக வெயிட் பண்ணுறேன் தெரியுமா, அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உண்மையாலே வந்து ரொம்ப அற்புதமான விஷயந்தான், ஓகேங்களா, இல்லைன்னு சொல்ல. பட் இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் அதில் ஃபீல் பண்ணுறாங்கன்னா கேட்டீங்க, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க, சில பேர் ஃபீல் பண்ணாங்க, சில பேர் ஃபீல் பண்ணாமல் தான் கேஷுவலாக தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து எல்லாமே வந்து அப்போ வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒன்றே வந்து அம்மா அப்பா அட்டாச்மெண்ட் இருக்கணும், இல்லைனா வந்து வெளியில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கணும், அது இல்லைனா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கணும். பட் இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இல்லாத மாதிரி ஃபேமிலியாக இருக்காங்க தெரியுமா, அவங்க குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் வந்து நான் வந்து எங்கள் ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்ற யாருமே வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. எஃப்ஜேலாம் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு இந்த இடத்துலையும் தெரியல. ஸோ ஃபீல் பண்ண யாருன்னு கேட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சாண்ட்ரா. அதுக்கப்புறம் கனி, விக்ரம், அப்போ வந்து இவர் கானா வினோத் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா, சில பேர் வந்து அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க. இப்போ ஃபேமிலி டாஸ்க் வருதுன்னு கிடையாது, அதுக்கு முன்னாடிலேருந்து ஃபீல் பண்ணாங்கன்னா இவங்களாம் வந்து சில பேர் ஃபீல் பண்ணாங்க. அது ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண பார்த்து. நன்றி.